சற்று முன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் ஏக்நாத் ஷிண்டே. ராகுல் காந்தியை சந்தித்ததால் பரபரப்பு, பேரதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிராவில் முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் பதவியேற்ற போதும் அமைச்சரவை விரிவாக்கத்தில் தொடர்ந்து இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் உள்துறையை தமக்கு ஒதுக்கியாக வேண்டும் என்பதில் சிவசேனா தலைவரும் துணை முதல்வருமான ஏக்நாத் ஷிண்டே பிடிவாதமாக இருப்பதால் இந்த இழுபறி தொடர்கிறது. மகாராஷ்டிராவில் வரும் 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறலாம் என்கின்றது அந்த மாநில அரசியல் வட்டாரங்கள். அதே போல மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பிரமாண்ட வெற்றியை பெற்ற பாஜக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மகாயுதி கூட்டணி புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்தது. இந்த இழுபறியுடன் முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வராக சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் பதவியேற்றனர். இதனையடுத்துதான் 15வது மகாராஷ்டிரா சட்டசபை கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த கூட்டத்தில் மகாயுதி கூட்டணியின் எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பதவியேற்க மறுத்தனர். இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கத்திலும் இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. துணை முதல்வர் பதவியை ஏற்க மறுத்து வந்த சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே பிரதமர் மோடியின் தலையீட்டால் அந்த பதவியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் தற்போது தமக்கு உள்துறை இலாக்காதான் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதில் ஷிண்டே உறுதியாக நிற்கிறார். மேலும் கடந்த ஆட்சியில் துணை முதல்வராக இருந்த தேவேந்திர பட்னாவிஸ் வசம் உள்துறை இருந்தது. அதே பார்முலாவை தற்போதும் செயல்படுத்த வேண்டும் என்பது ஏக்நாத் ஷிண்டேவின் கருத்து. ஆனால் இதனை பாஜகவோ திட்டவட்டமாக ஏற்கவே முடியாது என்கிறது. அதே போல மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைக்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத தமக்கு முக்கியமான துறைகளை ஒதுக்கியே ஆக வேண்டும் என அஜித் பவாரும் பாஜக மேலிடத்திற்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வருகிறார். சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இரு கட்சிகளும் கடும் நெருக்கடி கொடுப்பதாலே அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறவில்லை. இது தொடர்பாக 3 கட்சிகளிடையே இடைவிடாத பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் இன்று இரவுக்குள் தெளிவான முடிவுகள் வெளியாகும் என்றும் வரும் 11ஆம் தேதி அல்லது 12ஆம் தேதி அமைச்சரவை விரிவாக்கம் இடம்பெறலாம் என்றும் மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில்தான் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் முதலமைச்சர் பதவி தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் முக்கியமான துறைகளை கைப்பற்றுவதில் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் இதற்கு பாஜக ஒத்துவரவில்லை என்றால் உடனே பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விடலாம். மேலும் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக ஏக்நாத் ஷிண்டே காங்கிரஸ் கட்சியில் இணைவார் என்ற தகவல் பரவி வருகிறது. இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரை மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி அவர்களையும் பதற்றமடைய வைத்து வருகிறது.